ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, லாஸ்ட் வீடியோவில் இந்த 2.8 டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ V1 9.6, V2 14.4 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 24 வோல்ட். அப்போ இந்த 24 வோல்ட்டு தான் V1. R1 அக்ராஸாக 9.6 வோல்ட்டாகவும் R2 அக்ராஸாக 14.4 வோல்ட்டாகவும் இருக்குது. இப்போ இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ், இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ், இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த சப்ளை வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இது ஒரு கிராஸ் செக்காக நான் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ அடுத்த நம்மளுடைய 5 மார்க் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இன் parallel. This is our next important question. அப்போ ரெசிஸ்டர் இன் parallel இந்த மாதிரி parallel இப்படி இருந்துச்சுன்னா parallel காம்பினேஷன். அப்போ இந்த மாதிரி parallel காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர்பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்பினா இஸ் ஏ த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel காம்பினேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸில் கரண்ட் சேம்னு சொன்னோம். parallel the current from the supply is divided. R1 வழியா I1 வருது, R2 வழியா I2, R3 வழியா I3. The current is split into 3 branches through these 3 resistors. Okay students, but the given potential is same across each resistor. அப்போ இந்த லாஜிக் அடிப்படையாக வச்சு we can calculate the equivalent value of resistor. RP வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இந்த சர்க்கியூட் சம்லாம் ரொம்ப ஈஸியானது ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இந்த பேட்டரியிலிருந்து ஐங்கிற கரண்ட் வெளியேறுது. வெளியேறி முதல் பிரான்ச் இது வழியாக வருது. இது வழியாக வரக்கூடிய கரண்ட் I1. R2 வழியாக பிரியக்கூடியது I2. இது வழியாக பிரியக்கூடியது I3. இந்த I3 இது வழியாக வரும். இங்கே I2 இதுவோட சேர்ந்துடும். I1 இந்த மூணும் சேர்ந்து திரும்ப IN மாதிரி இந்த பேட்டரிக்குள்ளே போயிடும். அப்போ நம்ம இந்த 3 parallel காம்பினேஷனாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஐங்கிற ரெசிஸ்டர், ஓகே, ஐங்கிற கரண்ட், இதுதான் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. அப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் த கரண்ட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 3 branches, I1, I2, I3 ஃப்ளோ த்ரூ ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஐங்கிற கரண்ட்டு தான் இந்த 3ஆக பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன எழுதிடுறேன்? I ஈக்குவல் டு I1 plus I2 plus I3. What I say? Parallel combination, the potential is same. மூணுலையும் Vங்கிற potential தான். From Ohm's law நம்மளுக்கு தெரியும், Ohm's law V equal to IR. So here I equal to what I write? V by R. அப்போ I1 எழுதிடலாமா? I1 equal to இங்கே V சேமா, அப்போ V by R1. I2 எழுதிருங்க. I2 equal to V by R2. I3 equal to V by R3. ரைட். இங்கே I equal to என்னன்னு எழுதிடலாம்? V by equivalent resistance in parallel combination, V by RP. அப்போ இந்த I1, I2, I3, இந்த I எல்லாத்தையும் கொண்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ ஐங்கிற இடத்துல V by RP, I1ங்கிற இடத்துல V by R1, I2ங்கிற இடத்துல V by R2, I3ங்கிற இடத்துல V by R3. அப்போ இங்கே V by RPயா, இங்கே V காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 by R1 plus
1 by R2 plus 1 by R3. So we cancel பண்ணா இங்க 1 போடணும். அப்ப 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்ப when resistors are in parallel, we get the formula like that. அப்ப reciprocal inverse of the equivalent resistance equal to sum of the inverse of the individual resistance அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிசல்ட் வரைக்கும் நம்ம எழுதணும். அப்போ இங்கே பாருங்க, when number of resistors are connected in parallel, the sum of reciprocal of the values of the resistance of the individual resistor is equal to reciprocal of the effective resistance of the combination. கொடுத்திருக்கான sum of reciprocal of resistance of the individual resistors. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் உடைய ரெசிப்ரோக்கலோட சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the value of equivalent resistance in parallel connection will be lesser than each individual resistance. அப்போ ஆர்பி வேல்யூ வந்து இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூவை விட ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது R1 ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை விட ஆர்பி வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும்ங்கிறத சொல்லியிருக்கான். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஒன் வேர்டு பாயிண்ட்ங்கிறதுனால மார்க் பண்ணியிருக்கேன். Household appliances are always connected in parallel so that even if one is switched off, other devices could function properly. நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் பார்த்தோன்னா இந்த பேரலல் கனெக்ஷன் தான் போடுவோம். இப்போ கிச்சனில் லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மற்ற ரூம்ஸ்லலாம் வந்து லைட் எரியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இஃப் ஒன் இஸ் switched off, the other devices could be function properly. அது எப்படி சார்? இப்போ இந்த இடத்துல ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. இப்போ இந்த இடத்துல 3 பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது எரியாது. ஆனால் இதுக்கு கரண்ட் சப்ளை ஆகும், இதுக்கு கரண்ட் சப்ளை ஆகும், இது ரெண்டும் எரியும். சப்போஸ் இது சீரியஸ் கனெக்ஷன் நம்ம வருவோம். சீரியஸ் கனெக்ஷன் இங்கே இருக்கா? இப்போ இந்த இடத்துல ஒரு பல்பு வீடுகளில் சப்போஸ் சீரியஸ் கனெக்ஷன் இங்கே பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனாலும் கரண்ட் சப்ளை போகாது. அந்த இது வந்து என்ன ஆயிரும்னா ஓப்பன் ஆயிரும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் should be infinity. அப்போ all lines should be affected. So in household wiring we use only the parallel combination அப்படிங்கிறத தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கான். Household appliances are always connected in parallel so that even if one is one bulb ன்னு கூட வச்சுக்கலாம், or one device is switched off, the other devices could function properly அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.